அண்மை செய்தி, கோடை விடுமுறை முடிந்து கல்வி நிலையங்கள் திறக்கப்படுவதால் வெளியூர் சென்றிருந்தவர்கள் ஒட்டுமொத்தமாக சென்னை திரும்புவதால் வெளியூர்களில் இருந்து சென்னைக்கு வரும் விமானங்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் மனோகரன். மனோகரன், வணக்கம். கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் நிகிதா. அதாவது தமிழ்நாட்டில் கோடை விடுமுறை முடிந்த கல்வி நிலையங்கள் உட்பட அனைத்து அலுவலகங்களும் செயல்பட தொடங்குகின்றன. அதாவது கடுமையான கோடை வெப்பம் காரணமாக தமிழ்நாட்டில் கல்வி நிலையங்கள் திறப்பது 3 தினங்கள் தள்ளி வைக்கப்பட்டு 4ஆம் தேதி வியாழக்கிழமை திறக்கும் என்று அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஆனாலும் குழந்தைகளுக்கு சீருடை தைப்பது, ஸ்கூல் பேக், வாட்டர் பாட்டில், நோட்டு புத்தகங்கள் வாங்குவதற்கு பெற்றோர்கள் தீவிரம் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இதையடுத்து கோடை விடுமுறையை சொந்த ஊர்களில் சுற்றுலா தலங்களில் ஜாலியாக கழிப்பதற்கு வெளியூர் சென்றிருந்த சென்னை மற்றும் புறநகர் பகுதி மக்கள் ஒட்டுமொத்தமாக வெளியூரில் இருந்து சென்னைக்கு திரும்பி வர தொடங்கியுள்ளனர். அவர்கள் சென்னைக்கு வருவதற்கு பெரும்பாலான ரயில் டிக்கெட்கள், அதே போல ஆம்னி பேருந்துகள் பல மடங்கு அதிக கட்டணங்கள் வசூலிக்கின்றன. அரசு பேருந்துகளும் கூடுதலாக இயக்கப்பட்டு வருகிறது. இருந்தாலும் இந்த சாலை மார்க்கமாக வாகனங்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்ட நெரிசல் சிக்கி, அதே போல இந்த வாகனங்களும் தற்போது கூட்ட நெரிசல் சிக்கி தவித்து வருகிறார்கள். இதையடுத்து சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்த பெரும்பாலான பயணிகள் கூடுதல் டிக்கெட் கட்டணங்கள் செலவானாலும் பரவாயில்லை என்று விமானங்களில் சென்னைக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள் நிகிதா. இதனால் மதுரை, தூத்துக்குடி, திருச்சி, கோவை, சேலம், திருவனந்தபுரம், கொச்சி உள்ளிட்ட இடங்களிலிருந்து சென்னைக்கு வரும் அனைத்து விமானங்களின் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. பெரும்பாலான விமான டிக்கெட்டுகள் இல்லாதால் சில விமானங்களிலே குறைந்த அளவு டிக்கெட் மட்டுமே உள்ளன. ஆனால் அந்த டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது நிகிதா. குறிப்பாக பார்த்தோம் என்றால் மதுரையிலிருந்து சென்னை வரக்கூடிய சாதாரண நாள் கட்டணம் 5800 ரூபாய் ஆகும். ஆனால் இன்றும் நாளையும் அந்த விமான கட்டணமானது 17,303 ரூபாய் ஆகும். இதே போல தூத்துக்குடியிலிருந்து சென்னை வர வேண்டிய விமான கட்டணம் சாதாரண நாளில் 6,623 ஆகும். ஆனால் இன்றும் நாளையும் இந்த விமான கட்டணமானது 17,272 ரூபாய் ஆக உயர்ந்துள்ளது. இதே போல திருச்சியிலிருந்து திருச்சி, கோவை, சேலம், திருவனந்தபுரம், கொச்சி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து சென்னை வரக்கூடிய விமானங்கள் சுமார் 4-5 மடங்கு இந்த விமான டிக்கெட் உயர்ந்துள்ளது நிகிதா. அதே போல வெளியூர்களில் இருந்து சென்னைக்கு வரும் விமானங்களில் விமான கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்திருந்தாலும் சென்னையில் இருந்து வெளியூர்களுக்கு செல்லும் விமான கட்டணங்கள் வழக்கமான விமான கட்டணமாக உள்ளது, அதாவது குறைவாக உள்ளது. இதில் இவ்வாறு விமான கட்டணங்கள் திடீரென பல மடங்கு அதிகரித்துள்ளதால் வெளியூருக்கு சென்றிருந்த பயணிகள் விமானங்களில் சென்னைக்கு திரும்பி வருவதில் சிரமங்கள் ஏற்பட்டுள்ளன. எனவே இது போல நெரிசல் நேரங்களில் கூடுதலான விமான சேவைகள் அல்லது ATR எனப்படும் சிறிய ரக விமானங்களுக்கு பதிலாக ஏர்பஸ், போயிங் போற பெரிய ரக விமானங்களை இயக்க வேண்டும் என்று பயணிகள் தரப்பில் ஒரு கோரிக்கையானது முன்வைக்கிறார்கள் நிகிதா. விவரங்களுக்கு நன்றி மனோகரன்.